இந்த கம்மா மீன் குழம்பு சாதம், இட்லி, தோசை அனைத்துக்குமே வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். கம்மா மீன் விட்டாங்க மயம் வாங்கி கிராமத்து முறையில் மீன் குழம்பு மயம் வைக்க போகிறேன். வாங்க சாப்பிட என்ன பத்த சாமி கம்மா மீன் குழம்பு. நண்பர்களே, கம்மா மீனை வந்து இன்னைக்கு பாருங்கள், மாமியாலும் மருமகளும் கிள்ளி வந்து தர்றாங்க. நம்ம வில்லேஜ் ஹெல்த் ஃபுட்டுக்கு கிராமத்து முறையில் வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு வந்து இன்னைக்கு தயார் பண்ண போகிறோம். தலையை கிள்ளி பிடித்தான் சேர்க்கணும். மீனை வந்து தலை இருந்தால் நல்லா இருக்காது. தலை இருந்தால் நல்லா இருக்காது. தலையை கிள்ளுனாத்தான் இல்லாட்டி நறுக்கு நறுக்குன்னு நல்லாவே இருக்க மாட்டாங்க. நல்லா இருக்காது. நாங்கள் தலை ஓட மாட்டோம். வேணும் உப்பு போட்டா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா வரைச்சுக்க. நல்லா இருக்கும். நல்லா வரதுக்கு உப்பு போட்டு தான் நாங்கள் கலசுவோம். உப்பு போட்டா தான் நல்லா இருக்கும். மீன் நல்லா கெட்டியா வந்துடும். இப்போ என்ன பண்றா? மீன் வளர்த்துறேன். மீன் வளர்த்துறியா? ஆமா. உட்காந்து அலசுமா. உட்கார முடியாது. இந்த மாதிரி நல்லா உலசனேமா. இந்த மாதிரி உலசனா தான் இங்கே பாருங்க வலுவழுப்பு தன்மையெல்லாம் போகும். அந்த பாருங்க கருப்பு கலர்ல பாருங்க வந்துகிட்டு இருக்காருங்க. இந்த பாருங்க கருப்பு கலர்ல. இப்போ அலசிட்டு ரெண்டாவது முறை அலசுறாயமாம்மா, உலசுறாயமா? அது கல் உப்பு போட்டோன்னா நல்லா சிற ஊரம் இந்த வந்துருச்சு. வல்ல வெள்ளையன்னு வெள்ளி காசு மாதிரி இருக்கு பாருங்க மீன். நான் ஒரு முறைக்கு அம்மா வந்து 5 முறை வந்து அலசிட்டாங்க பாருங்க. இந்த மாதிரி மீனை வந்து நல்லா அலசிக்கணும். என்னத்தா ஆத்தா என்ன பார்த்தா தாயே? ஆமா, இப்படி அலசினா தான் நல்லா சாப்பிடலாமா? இல்லாட்டி கொட்டி எடுத்துட்டு போக வேண்டியது. மழை மீன் குழம்பு செஞ்சிருக்கிறேன். நல்லா ருசியா இருக்கும். அண்ணா மீன் குழம்பு எல்லாரும் வாங்க சாப்பிட. இப்ப நான் சாப்பிட போறேன். வாங்க. உரப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் நல்லா இருக்கு. கிளீனா இருக்கு. கம்மா மீன் குழம்பு என் மகன் சூப்பரா வச்சிருக்கு. ருசியா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிட சாப்பிட ருசி கொடுக்குது. வில்லேஜ் கழிச்சு போட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை முடிஞ்சா பாருங்க. இது பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் ஃபுட் சார்பாக முதற்கண் வணக்கம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியா நாச்சியப்பன். கம்மா மீன் குழம்பு நம்ம தயார் பண்ணுறதுக்கு மண்சட்டி வச்சுக்கிறேன். மண்சட்டி நல்லா காஞ்சிருச்சு. 3 தேக்கரண்டி கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை நல்லா காஞ்சிருச்சு. 1 தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புனாவே நம்ம வெந்தயம் சேர்க்கணும். இப்போ வெந்தயத்தை சேர்த்துட்டோம். 1/2 தேக்கரண்டி கடுகுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். அதே போல் 1/2 தேக்கரண்டி சீரகம் சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் சேர்த்த வெந்தயம், கடுகுந்த பருப்பு, சீரகம் நல்லா புரிஞ்சிருச்சு. உரிச்ச 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். 5 பச்சை மிளகாய் அலசி கீரி சேர்த்துக்கிறேன். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கி அலசி 50 கிராம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னமா நறுக்கி 50 கிராம் சின்ன வெங்காயத்தை முழுசாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்த வெங்காயத்தை அப்படியே எண்ணெயில் நல்லா அப்படியே வதக்குறோம். அலசிற முனியனுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்த கருவேப்பிலைய எண்ணெயில் சேர்த்து வதக்கி 150 கிராம் தக்காளி பழத்தை அலசி சின்ன சின்னமாக நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதக்குறது. கல்லுப்பு 1/4 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்த கல்லுப்பு தக்காளி பழம் வெங்காயத்தோட எண்ணெயில் நல்லா நல்லா கிண்டுறோம். 1/2 லிட்டர் தண்ணியில் எலுமிச்சம்பழம் சைஸ் புளியம்பழத்தை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இப்போ நல்லா கரைன்னு நல்லா கரைச்சு அதுக்கு பிறகு புளியம்பழ சக்கையை எடுத்து வீசி கரைச்ச புளியம்பழ சாறில் 1/2 தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1/2 தேக்கரண்டி மிளகாய் சேர்த்துக்கிறேன். மல்லி, சீரகம், சோம்பு எல்லாம் கலந்து அரைச்ச தூள் 1 தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன். அப்படியே ஆப்பையில் அப்படியே சேர்த்த மசாலாவை புளிக்கரைசலில் நல்லா அப்படியே கலன்னு கலக்கி விடுறோம். நல்லா தக்காளி பழம் வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டோம். எண்ணெயில் கரைச்ச புளி மசாலா கரைசலை பற்றி சேர்த்துருவோம். சின்ன மாங்காய் எடுத்து அலசி இப்போ சின்ன சின்னமாக நறுக்கி சேர்த்துக்குவோம். மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்தா அந்த மீன் குழம்பு அப்படி இருக்கும். அதை விட அம்மா மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்தா அடடா அதை விட நல்லா இருக்குமுங்க. நேரத்தில் நம்ம மாங்காய் வந்து சேர்க்கணும். இந்த மாங்காயோடைய புளிப்புக்கும்
நம்ம சேர்த்த புளிக்கரசலுடைய புளிப்புக்கும் புளிப்புத்தன்மை வந்து ஒரு வித்தியாசப்படும். மீன் குழம்புனாவே நம்ம மாங்காய் சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து நல்லா வத்தட்டும். மூடி போட்டுக்குவோம். கம்மா மீன் குழம்புக்கு கூட்டி வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா வத்திருச்சு வர. நம்ம ஏற்கனவே வெங்காய தக்காளி பழம் வகையில் கல் உப்பு சேர்த்துருக்கோம். கல் உப்பு 1 தேக்கரண்டி சேர்த்துக்குவோம். கல் உப்பு சேர்த்தாத கம்மா மீன் குழம்பு நாக்குக்கு அப்படி இருக்கு. சேர்த்த கல் உப்பு அப்படியே நல்லா கிண்டி விட்டு இப்போ சேர்த்த உப்பை இப்போதைக்கு உப்பு வந்து பார்த்துக்கிட்டுருவோம். உப்பு கம்மியாக இருக்குது, 1/4 தேக்கரண்டி கல் உப்பு சேர்த்துக்கிட்டுருவோம். நம்ம சேர்த்த கல் உப்பு கம்மா மீனில் வந்து நல்லா சாரணும். 1 கல் தூக்கலாம் உப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன். நம்ம எந்த மீன் குழம்பு நம்ம தயார் பண்ணாலும் கூட்டி வச்ச மீன் குழம்பு நல்லா வத்தின பிறகு தான் நம்ம வந்து மீன் வந்து சேர்க்கணும். மீனை நம்ம அலசி சேர்க்கறதுனால மீனில் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணி இருக்கும். அந்த மீனுடைய தண்ணி வந்து நம்ம மீன் சேர்க்கையில் அந்த மீனுடைய தண்ணி வந்து வெளிப்படும். வைக்கிற மீன் குழம்பு தண்ணி ஆயிரும். அதனால் நல்லா வத்தணும். கம்மா மீனுக்கு கூட்டி வச்ச குழம்பு வந்து நல்லா காரசாரமாக நல்லா கொதித்து நல்லா வத்திருச்சு. அதே போல் நம்ம சேர்த்த மாங்காயும் நல்லா வெந்துருச்சு. கம்மா மீன் குழம்புக்கு கூட்டி வச்ச மசாலா நல்லா காரசாரமா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பொரியல கம்மா மீனை நல்லா சுத்தம் செஞ்சு 1க்கு 4 முறை வந்து நல்லா அலசி இப்ப நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்த கம்மா மீனை அப்படியே பட்டும் படா அப்படியே லைட்டாக அப்படி கிண்டி விடுறோம். சேர்த்த கம்மா மீனை நல்லா கொதிச்சு நல்லா வத்தட்டும். மூடி போட்டுக்குவோம். நம்ம சேர்த்த கம்மா மீன் நல்லா பாருங்க கொதிச்சு நல்லா வத்திருச்சு. நம்ம மண் சட்டியில் நம்ம தயார் பண்ணுறோம். மண் சட்டியில் உள்ள சூடே கம்மா மீன் வந்து வெந்துடும். அதிக நேரம் நம்ம வந்து கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா கம்மா மீன் வந்து உடஞ்சிரும். அலசி சேர்த்த கம்மா மீன் நல்லா காரசாரமா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வாசமே இப்ப கடுமையா இருக்கு. அதை விட இன்னும் வாசம் வர்றதுக்கு கம்மா மீன் குழம்பு இன்னமும் நாக்குக்கு ருசியா இருக்கிறது 1/4 தேக்கரண்டி மிளகு, 1/4 தேக்கரண்டி சீரகம், 5 பல்லு பூண்டை அம்மியில அப்படியே கந்தலும் கதக்கலமா அரைச்சு சேர்க்கிறோம். இந்த மாதிரி கந்தலும் கதக்கலமா அரைச்சு கம்மா மீன் குழம்புக்கு சேர்த்து பாருங்க. அடடா நாக்குக்கு அப்படி ருசியை தருங்க. சேர்த்த இவனை லைட்டா அப்படியே கிண்டி விட்டு அம்மியில் கந்தல் கதக்கலமா அரைச்சி சேர்த்த மிளகு சீரகம் பூண்டு உடைய வாசம் அடாடாடா வாசமே கடுமையாக இருக்குங்க. பாருங்க மீன் வந்து உடையாமல் நல்ல பயர் போல் இருக்குதுல, இந்த மாதிரி இருக்கணும். இந்த கம்மா மீன் குழம்பு நம்ம முதல் நாள் ஆக்கி மறுநாள் நம்ம சூடு பண்ணி சாப்பிடையில அடாடாடாடா நாக்குக்கு அவ்வளோ ஒரு ருசியை தருங்க. நல்லா குதிச்சு நல்லா வத்தி பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக சிறிதளவு கொத்தமல்லி தலையை எடுத்து நல்லா அலசி சின்ன சின்ன நறுக்கி இப்போ சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தலை சேர்த்தாதான் மீன் குழம்பு அப்படி இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி தலையை அப்படி மல்லிகைப்பூ மாதிரி தூவி விட்டு நண்பர்களே நம்ம கம்மா மீனை வச்சு நம்ம வில்லேஜ் ஹெல்த் ஸ்டைலில் கம்மா மீன் குழம்பு வந்து நம்ம மண் சட்டியில் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். மண் சட்டியில் மீன் குழம்பு தயார் பண்ணாலே அவ்வளவு அருமையாக இருக்கும். அதே போல் உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. இந்த கம்மா மீன் குழம்பு சாதம், இட்லி, தோசை அனைத்துக்குமே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வந்து செய்து பாருங்கள். அதே போல் நமது வில்லேஜ் ஹெல்த் சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் சேனல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம். உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியான் ஆட்சியப்பன். நன்றி, வணக்கம்.